வணக்கம் ஜோய் நண்பர்களே. 2026 ஏப்ரல் மாத கிரக அமைப்புகளின்படி மீன ராசிக்கான பலன்கள். இந்த 2026ஆம் ஆண்டினுடைய ஆரம்ப பகுதிகள் இந்த கூட்டு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே இந்த வருட பலன்கள் எல்லாத்துலையுமே சொல்லியிருந்தேன். அப்படி தான் இந்த கடந்த 2-3 மாதங்களாக இந்த கூட்டு கிரகங்களுடைய ஆதிக்கம் வலுப்பெற்ற நிலையில் உலகளாவிய விஷயங்கள் ரொம்பவுமே சலசலப்புகளுக்குள்ளே உள்ளாயிடுச்சு. அதுலேயும் இந்த மார்ச் மாதமானது கிரகண நிலைகள் இருந்ததுனால போர் மாதிரியான அச்சுறுத்தல்களும் இன்னும் மற்ற விஷயங்கள் கூட ஒரு இன்டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த கிரகண மாற்றங்களால் ஏற்படக்கூடிய விளைவுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கூட ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம். ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கூட்டு கிரகங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது சற்று விலக ஆரம்பிக்குது. அதாவது முழுவதுமாக விலகிறது இல்லை, பட் இது வரைக்கும் ஒன்றாக இருந்த கிரகங்கள் அப்படிங்கிறது இனி அப்படியே நகர்ந்து விலகி போக ஆரம்பிக்குது. ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது கடந்த 2-3 மாதங்கள் இருந்த மாதிரி பெரிய அளவு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு எல்லா விஷயங்களுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரத்தான் ஆரம்பிக்கும். பட் இன்னும் முழுவதுமாக பெரிய அளவில் கிரகங்கள் விலகலை அப்படிங்கிறதுனால அடிக்கடி ஏதாவது ஒரு பதட்டம் அடைகிற மாதிரி நியூஸுகளை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் இருந்தாலுமே நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்கள் எல்லாமே மாறும். அதனால் இந்த உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வரும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே அதெல்லாம் பெரிய தாக்கத்தை எதுவும் ஏற்படுத்தாது. பட் இந்த மாதம் இயற்கை சீற்றங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக சித்திரை மாதம் கத்திரிவேல் கொளுத்தி எடுக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரியும். பட் போன வருடம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் நல்ல மழை பெஞ்சுது. அதையும் ஏற்கனவே அந்த பலன்களை சொல்லியிருந்தோம். இந்த வருடமும் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதங்களில் மழை பொழியும். பெரிய அளவில் இந்த வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. பட் சித்திரை மாதத்துக்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா இந்த வெயிலினுடைய தாக்கத்தை ஓரளவுக்கு காட்டிட்டு போயிடும். அதனால் இந்த ஏப்ரல் மாதம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடல் சீற்றங்கள் இல்லைன்னா ஆறுகள் அலப்பறித்து போகிறது, இல்லைன்னா அதிக மழை பெய்தால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இல்லைன்னா நீர்நிலைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு இந்த நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அப்படிங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே அது சார்ந்த விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மீன ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்காங்க. ராசியில் சனி செவ்வாய் புதனுடைய சேர்க்கை இருக்குது. ஸோ மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் ரொம்பவுமே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க, இன்னொரு பக்கம் உங்களுக்கே அது டயர்டை ஏற்படுத்தி கொஞ்சம் லேசினஸையும் கொண்டு வந்து விட்டுடும். ஸோ திடீர்னு ஹைப்பராக இருப்பீங்க, திடீர்னு டல்லாக இருப்பீங்க, திடீர்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, திடீர்னு ரொம்ப கோபமாக இருப்பீங்க. ஸோ எப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தான் மீன ராசிக்காரங்க இந்த மாதம் ஃபேஸ் பண்ணிட்டு வருவாங்க. அண்ட் மீன ராசிக்காரங்க இந்த மாதம் பெரும்பாலும் உண்டு வேலை உண்டு இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இதுக்கு மற்றவங்க உடன்பட்டு வருவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களை தேடி வந்து வம்பு இழுக்கக்கூடியவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்கள்ட்டனா கொஞ்சம் பார்த்து இருந்துக்கங்க. அண்ட் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே முழுமையாக நம்ப வேண்டாம். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எல்லா காரியமும் கரெக்டாக முடிஞ்ச பிறகு அதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க. முடியாத பட்சத்தில் இது இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு ஒரு அனுமானத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் செய்யாதீங்க. அண்ட் மற்றவங்களுடைய விஷயங்களையும் அப்படி தலையிடாதீங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலையே கொண்டு வரும், அல்லது தேவையில்லாத தடை தாமதங்கள் அதிகம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதே போல் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆன்மீக விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிரயாண ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். தொலைதூர பிரயாணங்கள் தவிர்க்க முடியாதாகவும் இருக்கலாம். கிட்டத்தட்ட காலில் சக்கரம் கட்டி சுற்றுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி மீன ராசிக்காரங்க எங்கேயும் அங்கேயுமாக ஓடிக்கொண்டே இருப்பாங்க. பட் என்னென்னா இது எல்லாமே கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் தரக்கூடிய ஒரு விஷயங்களாகத்தான் இருக்கும். அதனால் மீன ராசிக்காரங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டு வருவாங்க. அதனால் கோபத்தாபங்கள் அப்படிங்கிறதும் அதிகரிக்கும். விடாப்பிடியாக சில காரியங்கள் ஈடுபட வேண்டியதாகவும் இருக்கும். ரொம்பவுமே வம்படியாக சில விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும். நம்ம செய்கிறது சரியா தப்பா அப்படிங்கிறது நமக்கே புரியல அப்படிங்கிற மாதிரி கூட விஷயங்கள் காரியங்கள் இருக்கலாம். ஆனாலும் மீன ராசிக்காரங்க இந்த மிலிட்ரி ரூல்ஸ் மாதிரி ரொம்பவுமே பிடிவாதமாக தான் இருப்பாங்க. அதனால் மீன ராசிக்காரங்க இந்த மாதம்
இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள், கோபதாபங்கள், டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானமாக கையாளுங்க. உண்மையை கிளியராக சொல்லணுன்னா கிட்டத்தட்ட கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். அதுவும் மாதத்தின் ஆரம்ப பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனம் ஒரு கண்ட்ரோல்லையே இருக்காது. உங்களுடைய பேச்சை நீங்களே கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வந்துக்கலாம். பட் இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரங்க மன சஞ்சலங்களும் மன குழப்பங்களும் அதிகமாக இருக்கும். ஆனாலும் காரியம் ஈட்டுவதில் அவங்க ஆர்வத்தோடு இருந்துட்டு வருவாங்க. அதனால் எல்லாம் எப்படி போய் எப்படி முடியும் அப்படிங்கிறதே புரியாத ஒரு குழப்பங்களாகத்தான் இருக்கும். ஸோ மீனராசிக்காரன் இந்த மாதம் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் செயல்பட முற்படுங்க. தொழில் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. சிலர்லாம் புதிய விஷயங்களை நோக்கி நகர ஆரம்பிப்பீங்க. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்களும் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக இது சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் ரொம்பவுமே கவனம் தேவை. யாரோ ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்களே ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது சிக்கலை தான் கொடுக்கும். அதனால் மீனராசிக்காரங்க இது வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் நிதானமாகவே செயல்படுங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் கடினமாகவே இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் சமாளிச்சிடலாம். பட் இந்த மாதம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காசு பண விஷயங்களில் அளவுக்கு அதிகமான ஈடுபாடுகளை காட்டவே செய்வாங்க. அது சார்ந்த தேடல்கள், காரியங்கள் அதிகமாகவே இருக்கும். ஸோ கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் தவிர்த்துக்கங்க. கொடுப்பதாம் சரி வாங்குவதான சரி மீனராசிக்காரங்களுக்கு இது கொஞ்சம் காரசாரமாகத்தான் இருக்கும். ஆகினால் அந்த பொருளாதார விஷயங்களில் மாதத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாதத்தின் பிற்பகுதிகள் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான். ரொம்ப தேவையில்லாமல் எல்லா விஷயங்களும் இழுத்து தலைமையில் போட்டுக்காதீங்க. கொஞ்சம் நிதானமாக பொறுமையாகவே எதுவாக இருந்தாலும் டீல் பண்ணுங்கள். ஆனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சொத்து சுகங்கள் அசட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் தான். அது சார்ந்த துறைகள் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே தீவிரமாக செயல்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஆனாலும் பெரும்பாலும் எல்லாமே அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். அதனால் ரொம்ப பெரிய ரிஸ்கெல்லாம் இந்த விஷயங்களை எடுக்காதீங்க. இருக்கிற விஷயங்கள் இருக்கிறபடி பார்த்துட்டாலே பெரிய விஷயம்தான். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்குது. ஒரு பக்கம் குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இன்னொரு பக்கம் குடும்பத்துக்குள்ள விரயங்கள், செலவுகள் அதிகமாகவும் இருக்கும். அதே நேரம் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் கூச்சல் குழப்பங்கள் அப்படிங்கிறதும் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் குடும்ப விஷயங்கள், காரியங்கள், குடும்ப உறவுகளில் ஏற்படக்கூடிய கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே கொஞ்சம் நிதானமாகவே டீல் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிவிடுவீங்க. அது மற்றவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தலாம். பட் அதெல்லாம் நீங்கள் தான் சொன்னீங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் குடும்ப உறவுகிட்ட இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. திருமண அமைப்புகள், புத்திரவாக்கிய அமைப்புகள் சாதகமாகவே இருக்குது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களையும் மீனராசிக்காரன் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. உடல்நல விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத தொந்தரவுகள், அலைச்சல், சிரமங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். எப்போ ஏழரட்சணி ஆரம்பித்ததோ கண்டிப்பாக மீனராசிக்காரங்க எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் உடல்நலத்தில் சின்ன சின்ன சிக்கல்களையாவது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நாட்பட்ட வியாதிகள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில சங்கடங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதம் உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க. திடீர்னு உடம்பு மொத்தமாக களைச்சி விட்டுடும். உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே புரியாது. பயம் ஏற்பட்டுடும். தேவையில்லாத மருத்துவரம் அப்படிங்கிற மாதிரி கூட சில விஷயங்களை சொல்லலாம். எல்லாம் நல்லா தான் திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. கடைசியில் போயிட்டு இப்படி வந்ததுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. 10 ரூபா செலவுடைய நேரம் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதாக தான் இருக்கும். ஆனால் உடல்நல விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. குறிப்பாக இந்த உஷ்ண ரீதியான தொந்தரவுகளில் கூடுதல் கவனம் என்பது தேவை. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயம் இருக்குது. மாணவர்கள் காரியங்களில் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டு வாருங்க. மற்றபடி கல்வி வித்தைகளில் கிரக அமைப்புகள் உங்களுக்கு நல்ல நிலைகளில் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க ஒரு கலவையான கன்ஃபியூஷனான ஒரு மாதமாக தான் இருக்குது. மீனராசிக்காரங்க நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டியது அவசியம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.